டெத்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டு கடந்த 4 மாதங்களாக தேயிலை தொழிற்சாலையில் தற்காலிகமாக தங்கியிருக்கும் நாவலப்பிட்டிய தொலஸ்பாக ராக்ஷாவ தோட்ட மக்களின் தற்போதைய நிலையை நேரில் கண்டறிவதற்காக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசேட குழுவினர் கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். கடந்த 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வீசிய டெத்வா சூறாவளியால் ராக்ஷாவ தோட்டத்தை சேர்ந்த லயன் குடியிருப்புகள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகின. 19 குடும்பங்களை சேர்ந்த 41 நபர்கள் இதில் பாதிக்கப்பட்டுள்ளனர். குடியிருப்புகளின் சுவர்கள் வெடிப்புற்று இடிந்து விழுந்ததுடன் கூரைகளும் முழுமையாக சேதமடைந்தன. குடியிருப்புகளில் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டதை அடுத்து இம்மக்கள் உடனடியாக அங்குள்ள தேயிலை தொழிற்சாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர். பாதிப்பு ஏற்பட்டு 4 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் தங்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுத்தர வேண்டிய அரசு அதிகாரிகள் இவ்விடயத்தில் பாராமுகமாக இருப்பதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். தங்களுக்கான நீதி கோரி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் விடுத்த கோரிக்கையை அடுத்து இந்த கள விஜயம் முன்னெடுக்கப்பட்டது. இதன் போது ஆணையாளர் பேராசிரியர் தையமுத்து தனராஜ், பணிப்பாளர் நியால் சந்திரஸ்ரீ, சர்வதேச விவகார உத்தியோகஸ்தர் கல்வலை ராஜன் கபிலன், சட்ட ஆலோசகர் கலிஸ்டட் அருணகுமார் ஆகியோர் மக்களின் குறைகளை இதன் போது கேட்டறிந்தனர். மேலும் சேதமடைந்த குடியிருப்புகளை பார்வையிட்ட அதிகாரிகள் தேயிலை தொழிற்சாலையில் தங்கியுள்ள மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார சிக்கல்கள் குறித்தும் கேட்டறிந்தனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களுக்கு பரிந்துரைகளை வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாக தீர்வை பெற்றுத் தருவதாக அதிகாரிகள் இதன் போது உறுதியளித்தனர். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.